போச்சோ? எப்ப அருண்? என்ன மச்சான், என்ன கதவையே பார்த்துட்டு இருக்க? என்ன சிரிக்கிறான்? உண்மையிலேயே இவனுக்கு ஏதாவது ஆச்சோ? ஐயோ என்ன மச்சான் சிரிச்சிட்டு இருக்க? கதவை பார்க்கற சிரிக்கிற, ஒண்ணுமே எனக்கு புரியலையே. அது வந்து மச்சான், ஐயோ சிரிக்காம என்ன விஷயம்னு சொல்லு. இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு எங்க அம்மா வர மாட்டாங்க. வேற யாரு வருவா? நேத்து தான் எங்க சித்தி வந்தாங்க. எங்க அம்மாக்கு வேலையா இருக்கனால எங்க சித்தி தான் இங்க வர்றாங்க. அப்படியா? நம்ம சந்தோஷமா இருக்கு மச்சான். உனக்கு யாரு மச்சான் வர்றாங்க? வேற யாரு வருவா? எங்க அம்மா தான். உனக்கு யாரு வருவா? இந்த டைமாவது உங்க அம்மா வருவாங்களா? நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கற, ஆனா உங்க அம்மாவே வர மாட்டேங்கிறாங்க. பாப்போம், எங்க அம்மா வந்தாதான் வருவாங்க. இல்லனா எனக்கு ஆட்டோ வந்துரும், அதல போய்டுவேன். உனக்கு யார் வருவா? எனக்கு எங்க அம்மா தான் வருவாங்க. வாங்க வாங்க, ஹர்ஷாவோட அம்மாவா? ஆமாங்க மேடம். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. ஹர்ஷா தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கறா. நீங்க என்னடா வர மாட்டேங்கிறீங்க? ஆமாங்க மேடம், நமக்கு வேலையிலேயே சரியா போயிடுது. என்ன பண்ண சொல்றீங்க? உங்க அம்மா பாரு வந்துட்டாங்க. இப்ப சந்தோஷமா? ஆமா, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் எங்க அம்மா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வர மாட்டாங்க. ஏன்னா எங்க அம்மா வேலையா இருப்பாங்க. அப்புறம் ஹர்ஷாவோட படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? அவளுக்கு என்ன, அவ நல்ல மார்க் தான் வாங்குவா. இதுவரை நான் பார்த்த வரையும் ஹர்ஷா தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கு மேடம். நீங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுக்கு அவ சூப்பரா படிக்கிறா. அவ எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ன்றது எங்களுக்கு தான் பெருமை. உங்க வாயில இருந்து இத கேட்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேடம். நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு பெருமையாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு மேடம். சரி, அப்ப பேப்பர் கொடுங்க மிஸ், சைன் பண்றேன். மேல சைன் போடுங்க. இந்தாங்க மிஸ் பென். சரி, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? சரிங்க. கண்ணுங்களா, ஹர்ஷாவோட அம்மாவை பாத்தீங்களா? ஹர்ஷாவை நினைச்சு எவ்வளவு பெருமைப்படுறாங்கன்னு. நீங்களும் நல்லா படிச்சீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ்க்கு பெருமையா இருக்கும்ல. அருண் அரவிந்த், நீங்க ரெண்டு பேரும் நல்லா காதுல வாங்கிக்கிட்டீங்களா? உங்க பேரண்ட்ஸ் வந்து சைன் போட்டு உங்களை பத்தி வருத்தப்பட்டு சொல்லிட்டு போறாங்க கண்ணுங்களா. இனிமேலாவது நல்லா படிக்கணும்னு எய்ம் வைங்க கண்ணுங்களா. எஸ் மிஸ். எங்களுக்கு படிப்பு வந்தா ஏன் படிக்காம இருக்கறோம்? ஆமா மச்சான், அவனே நம்மளையே சொல்றாங்க. என்ன மச்சான், எல்லாம் அம்மாவும் சித்தியும் சேர்ந்து வந்துட்டாங்க போல. ஐயோ, இப்போ என்ன பண்ண போறேனே தெரியலையே. இப்படி நடுவுல மாட்டிக்கிட்டியே. எங்க அம்மா வர எல்லாத்தையும் போட்டு கொடுத்தாங்களே. மேம், நான் தான் அருணோட அம்மா. அருண் எப்படி படிக்கிறான்? அருணுக்கு படிப்பு கொஞ்சம் கம்மிதாங்க மேடம். இப்பெல்லாம் இருந்தா அப்புறம் ஃபெயில் பண்ணி விட்டுருவாங்க. ஸ்கூல்ல நாங்க முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போடுறோம். அது இல்லாம நீங்களும் வீட்ல கொஞ்சம் படிக்க வச்சாதான் அவன் நல்லா படிக்க முடியும். முன்னைக்கு இப்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. இன்க்ரீஸ்னா சொன்னீங்க? ஆமாங்க மேடம், போன டைம் 5 சப்ஜெக்ட்லயே ஃபெயில் ஆயிருந்தா. இப்போ ஒரு 3 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிருக்கான்ல. ஓ, கதை அப்படி போகுதா? என்ன மேடம் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? மேம், அவன் 2 சப்ஜெக்ட்ல தான் பாஸ் ஆயிருந்தான், 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருந்தான். நீங்க தெரியாம சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மேடம், நான் தான் உங்க பையனோட மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ணேன். போய் வேற சொல்லி வச்சிருந்தியா? ஆமா மச்சான், போய் சொல்லி வச்சிருந்தேன். வீட்ல போய் கும்மாங்குத்து தான். நீ வீட்டுக்கு வா, வா தோலை உரிக்கிறேன். பாவம், எப்ப பார்த்தாலும் அக்கா அவனை அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சரி மேடம், சைன் பண்றீங்களா? இந்த பண்றேன். என்னங்க மேடம், சைன் பண்ணிட்டேன். சரிங்க. ஐயோ ஐயோ, இந்த பசங்களை வச்சுட்டு முடிய மாட்டேங்குது. என்னன்னதான் இவனுங்களும் போய் சொல்றானுங்க வீட்டுல. அருண், இங்க வா. எஸ் மிஸ். பயப்படுற மாதிரி நடிக்காத, இங்க வா. நம்ம எப்படி நடிச்சாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க. எதுக்கு இப்படி வீட்ல போய் சொல்ற? இல்ல மிஸ், நான் மாத்தி சொல்லிட்டேன், மறந்துட்டு. சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நீ மறக்கறியா? அதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கல்ல, அப்ப இதையும் ஞாபகம் வைக்கணும்ல. என்னென்ன போய் சொல்ற பாரு நீனு. சாரி மிஸ். நீயும் சாரியும். அடுத்த டைம் ஆவது நல்லா படிக்கிற வழிய பாரு. ஓகே மிஸ். போய் உட்காரு போ. நல்ல வேலைப்பா, அடிக்காம விட்டுட்டாங்க. அப்படியே அசராம பிளேஸ்ல உட்கார்ந்துக்கணும். என்ன நின்னுகிட்டே இருக்க? போய் பிளேஸ்ல உட்காரு போ. ஓகே மிஸ். நான் அரவிந்தோட அம்மா. அரவிந்த் எப்படி படிக்கிறான் மேடம்? அவன் ஸ்கூல்ல படிக்கிறதே இல்லங்க. அருண் கூட சேர்ந்துட்டு நம்ம விளையாடுறான். ஆமா மேடம், நானும் எவ்வளவு சொல்லி பார்க்கறேன், கேட்கவே மாட்டேங்கறான். எப்ப பார்த்தாலும் விளையாட்டுலயே இருக்கா மேடம். படிச்சிட்டியான்னு கேட்டா படிச்சிட்டேன்னு தான் சொல்றான், ஆனா மார்க் தான் வர மாட்டேங்குது. அவனுக்கு ஏதாவது டியூஷன் வச்சிருக்கீங்களா? இல்லங்க மேடம், அவன் எந்த டியூஷனுக்கும் போறதில்ல. நீங்க டியூஷன் நடத்துறதா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருந்தீங்க. உங்க டியூஷனுக்கு தான் அனுப்பி
இருக்கானுங்க. நான் இவங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சு வைக்கலாம்னு ஐடியால தான் இருக்கிறேன். ஆமாங்க மேடம், முதல்ல அதை செய்யுங்க. என்ன மச்சான், உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு என்னையும் சேர்த்து மாட்டி விடுறாங்க. அட நீ வேற ஏன்டா, நான் வேற வீட்ல போய் என்ன அடி வாங்க போறேனோ தெரியல. இப்ப மிஸ் வேற பிளேஸ் மாத்துவாங்களா? நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க போறாங்க மச்சான், பிரிக்க போறாங்க. அப்புறம் அவனோட பேப்பர் காமிக்கணும்னு உங்ககிட்ட நினைச்சிட்டு இருந்தேன். அரவிந்த், உன் பேப்பர் எடுத்துட்டு வாப்பா. அதுல வேற என்ன கோளாறு பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. இந்த பையனை வச்சுட்டு என்ன பண்றது? அடிச்சாலும் தொடச்சி விட்டுட்டு தான் போறான். என் கை தான் வலிக்குது. இந்த பையனை டியூஷன்ல சேர்த்ததான் நல்லா படிப்பான் போல. மாட்டிக்கிட்டியாப்பா? உன்னை நினைச்சாலே சிரிப்பு சிரிப்பா வருது மச்சான். அரவிந்த், உன்னை பேப்பரை எடுத்துட்டு வான்னு சொன்னேன். எஸ் மிஸ், இந்த எடுத்துட்டு வரேன் மிஸ். இந்தாங்க மிஸ். ரொம்ப பணியறன்னு கீழே விழுந்துறாத. உங்க அம்மாவை பார்த்ததும் நீ என்ன நடிப்பு நடிக்கிற? நம்மளே வீட்ல அடி வாங்குவோன்னு இந்த நடிப்பு நடிக்கிறோம். இதையும் இந்த மிஸ்ஸுக்கு எடுத்து விட்டுறாங்களே. நம்ம நடிப்பு எங்கேயும் செல்லாது போல. நமக்கு அடி கன்ஃபார்ம் போல. தம்பி, நீ என்ன நடிப்பு நடிச்சாலும் எனக்கு தெரிஞ்சிடும். நீ வீட்டுக்கு வா, உன் தோலை உரிக்காம இருக்க மாட்டேன். அரவிந்து, நெம்ப அசிங்கமா போச்சு அரவிந்து. சிரிக்காதீங்க கண்ணுங்களா, அமைதியா இருங்க. அரவிந்து, மிஸ், நீ பேப்பரை கொடுத்துட்டு போய் உட்காரு. எஸ் மிஸ். இங்க பாருங்க மேடம், தேசிய பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்க பையன் கோழின்னு எழுதி வச்சிருக்கான். என்ன இப்படி எழுதி வச்சிருக்கான்? இவங்க பேப்பர் எல்லாம் திருத்தும் போது எங்களுக்கு தான் சிரிப்பு வரும். நாங்க கஷ்டப்பட்டு நின்று நடத்துறோம். ஆனா எழுதுறது என்னமோ இப்படிதான். உலக அளவில் மிக வேகமாக ஓடுபவர் யாருன்னு கேட்டா ஹுசைன் போல்ட்டுக்கு பதிலா அருண்னு எழுதி வச்சிருக்கான் ஜிகேல. மேடம், இவரை நீங்க எப்படியெல்லாம் அடிக்கணுமோ அப்படிதான் வளைச்சு வளைச்சு அடிங்கன்னா எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மேடம் இவன் எழுதுறத பார்த்தா. கொஞ்ச நேரம் பார்த்தா உங்களுக்கே இப்படி இருக்கு, அப்ப திருத்துனா எங்களுக்கு எப்படி இருக்கும்? இத்தனைக்கு நாங்க கஷ்டப்பட்டு நடத்துறோம். முதல் நாளையே இந்த ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கணும். சரி மேடம், அப்ப நான் சைன் பண்ணிட்டுமா? ஆமாங்க, நான் வேற பேசிக்கிட்டே அதை பாருங்க மறந்துட்டேன். இந்தாங்க மேடம். சரி மேடம், அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிங்க. சரி, அப்ப நான் அருணையும் அரவிந்தையும் பிரிச்சு உட்கார வச்சிடலாமா? வணக்கம் கண்ணுங்களா. கண்ணுங்களா, நம்ம வீடியோ போடுறதுக்கு ரொம்ப நாள் தான் ஆயிப்போச்சு. ஆனா இனிமே நம்ம சேனல்ல கண்டினியூஸா வரும் கண்ணுங்களா. நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும் கண்ணுங்களா.